எம்ஜிஆர் நடிகராக இருந்தார். அவர் சம்பாதிச்ச படங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் சம்பாதிச்சதுல ஒரு 100 ரூபாய் யாருக்கா கொடுத்துருப்பாரா? சிறுவன் நல்லா நடிப்பாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, இன்னும் பல கதெல்லாம் பண்ணுவாரு. அது வேற. இன்னைக்கு காலை சுற்றுலா திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவரு வைக்கிறார் பேரு, எங்களுக்கு வைக்க தெரியாத இருக்கும். காமராஜ் சுற்றுலா திட்டமா, அதாவது லேபர் மேல விட்டுறது. இந்த இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல கேட்கிறேன், யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாலும் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்க இந்துங்கிறதுல போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக நீங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்களும் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா, நீங்களும் ஒரு 180 ஓட்டு எங்க போட்டிருக்கீங்க. பிஜேபிக்கு 184, எங்களுக்கு 144. இப்படி எந்த வகையாவது எங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எங்க தலைவர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததா இல்லையா? 2000 தரேன்னு சொன்னாரு, 2000 தரேன்னு சொன்னாரு, தர முடிஞ்சுச்சா? இங்க இருந்து சென்னை வரையும் பஸ் விடுவான்னு சொன்னாரு, விட முடிஞ்சுச்சா? இப்படி மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இன்னைக்கு அந்த மக்களை அவருக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா எவ்வளவு ஏமாற்றம் தமிழகத்தில் ஏமாற்றி இருக்கின்றார் என்பதை நான் இங்க எடுத்து சொல்ல கடமைப்பட்டேன். இந்த கோயில திருவிழா நடக்கும் சொன்னா எந்தவித இளைஞர் இல்லாமல் திருவிழா நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே நாங்கள் என்னென்னும் இருந்திருக்கின்றோம் என்று சொன்னா குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். நீங்க விஎம் போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா? என்ன இதுன்னே தெரியலையே. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதான் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா போட்டோம், என் மக சொன்னான், என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், இப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆனா போட்டா என்ன பிரயோஜனம்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்காரு? சீக்கிரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துருவாரு, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல, சீக்கிரம் வந்துருவாரு. எங்களுக்கு இது இப்பதான் போனதுல ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்தாம வருகிற காலத்திலாவது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற வகையிலே வருகின்றது. நடந்து போச்சு, விடுங்க, போட்டாச்சு. ஒரு ஓட்டை போட்டா நம்ம என்ன கிட்டா போகணும், ஓட்டு போட்டாச்சு. ஒரு ஓட்டை போட்டா இன்னும் கிட்டா போகணும் போட்டாச்சு. இனிமே அப்படி செய்யாதுங்க. வர இருக்கிற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறுகின்ற வகையில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அண்ணன் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். பையங்க வச்ச கோரிக்கையெல்லாம் இந்த ஜிம்ம பண்ணி கொடுக்கும். இந்த 1ஆம் நம்பர் பூத்துல எங்களை அடிச்சுட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? 1ஆம் நம்பர் பூத்துல அது யான் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கேன். அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும், இனிமே எங்களை காப்பாத்துங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.